Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் கெமிஸ்ட்ரியுடைய டாபிக் நம்பர் 3. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் மோல் கான்செப்ட். ஸோ அதில் ஐசோ டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட உங்களுக்கு டிபிபி ப்ரொவைட் ஆகும். அதில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 10 கொஷின்ஸை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து அந்த 10 கொஷினுமே எனக்கு சால்வ் பண்ணி டெலகிராமில் குரூப்பில் பணம் சென்ட் பண்ணணும். ஸோ எத்தனை பேர் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் கரெக்டாக நோட் பண்ணுவேன். நீங்கள் தப்பாக எழுதுறீங்களோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது, நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அதுதான் பணம் மெயினான விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஐசோ டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஐசோ டேர்ம்ஸ் அப்படின்னு என்னென்னா எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில எலமெண்ட்ஸை ஏதோ ஒரு டேர்மை வச்சு கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதான் ஐசோ டேர்ம்ஸு. ஐசோ அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கும். இதை நான் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஐசோடோப் அப்படின்னா என்னென்னா, ஐசோடோப் அப்படிங்கிறம்போது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அப்போ ஐசோடோப் அப்படின்னு நான் சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் சேமாக இருக்குது. எந்த விஷயம் சேமாக இருக்குது? அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. அப்போது இதில் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். மொத்தம் 3 ஐசோடோப்ஸ் இருக்குது ஹைட்ரஜனுக்கு. பட் அதோடைய மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா புரோட்டியம். இதோட பேர் டியூட்டீரியம். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டியம். அப்போது புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரீட்டியம் அப்படின்னு 3 ஐசோடோப் இருக்குது ஹைட்ரஜனுக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. பட் அந்த மாஸ் நம்பர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? அப்போ ஐசோடோப்னு என்ன? அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3த்துலேயும் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஹைட்ரஜனில் கீழே இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான். இது எல்லாமே நியூட்ரல் அப்படிங்கிற போது நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ புரோட்டியமில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 1 இருக்கும். அதே மாதிரி டியூட்டீரியம்லேயும் 1 இருக்கும், ட்ரீட்டியம்லேயும் 1 இருக்கும். புரோட்டான் எவ்வளோ இருக்கும்? புரோட்டானும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 1 தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் நீங்கள் நியூட்ரானை கால்குலேட் பண்ணும்போது நியூட்ரான் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ 1 - 1 0, 2 - 1 1, 3 - 1 2. கரெக்டாக? அப்போது புரோட்டியமுடைய நியூக்ளியஸில் நியூட்ரானே பார்த்தீங்கன்னா இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை வச்சு நிறைய இடத்துல விளையாடுவாங்க. ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பீரியாடிக் டேபிள் கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக ஃபால்ஸானா தப்பு. ஏன்னா புரோட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டமில் நியூட்ரானே இருக்காது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே எலக்ட்ரான் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. எலக்ட்ரான் தான் என்ன ஆகும்? கெமிக்கல் ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகும். அப்போ எல்லாத்துடைய எலக்ட்ரான் சேமாக இருக்கிறதுனால இந்த 3 பேர்த்துடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது ஐசோடோப்ஸுடைய ப்ராப்பர்ட்டி சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஐசோடோப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இவங்களுக்கு மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீன்ஸ் இவனுக்கு நியூட்ரான் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய மாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே டியூட்டீரியமுக்கு 1 நியூட்ரான் இருக்குது, இவனுடைய மாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே ட்ரீட்டியமுக்கு இருக்கிறதே மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இவங்களுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஐசோடோப்ஸ்னால் என்ன? ஐசோடோப்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இவங்க எல்லாத்துக்குமே சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோடோப்ஸ் எழுதணும் அப்படின்னா கார்பனுடைய ஐசோடோப்ஸ். கார்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 7, இன்னொன்றுக்கும் 7. இவங்க எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பருங்கிறது கீழே இருக்கிறது சேமாக இருக்குது.
பட் இவங்களுடைய மாஸ் நம்பர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன். இது மாதிரி நிறைய ஐசோடோப்ஸ் இருக்குது. அப்போ ஐசோடோப்ஸ்னால் என்ன? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்கும், ஆனால் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்கான் 80-40, கால்சியம் 20-40. இங்கே நோட் பண்ணிங்கன்னா இவங்களுடைய அட்டாமிக் நம்பர் இருக்கு இல்லையா, அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாஸ் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. அப்போ ஐசோபார்ஸ் அப்படிங்கும்போது மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 2 எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 எலமெண்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஐசோடோப்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீசஸுமே எப்படி இருந்தது? ஹைட்ரஜனாக இருந்தது. ஏன்னா 3 ஸ்பீசஸுமே என்ன இருந்தது? கார்பனாக இருந்தது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது சேம் எலமெண்ட்டு பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஆனால் ஐசோபார்ஸ் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சேம் மாஸ் நம்பர் இருக்கும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐசோடேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ் அப்படிங்கிறது சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கார்பன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கார்பன், ஆக்சிஜன். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 7 வராதுங்க, 7 கிடையாது, 6. ஆக்சிஜனுக்கு வந்து 8. அப்போ கார்பன் 14 ஐசோடோப் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஆக்சிஜனுக்கு 16. இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 8 வருமா? அது இங்கே 16 மைனஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எங்களோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இங்கே 2 ஸ்பீசஸ்க்குமே சேமாக இருக்குது. அப்போ ஐசோடோன்ஸ் அப்படிங்கிறது சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு. அப்போ ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்ன பார்த்துரும்? ஃபஸ்ட்டு ஐசோடோப்ஸ்னு என்ன? அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோபார்ஸ்னு என்ன? மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோடோன்ஸ்னு என்ன? நியூட்ரான், அதாவது சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக். ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிங்கும்போது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு N3- O2- F- இந்த அயான்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. அப்போ 7 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், 7 நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கும் அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3- இருக்குது. அப்போ +3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வருது. அதே ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8. அது இல்லாமல் இங்கே 2 இருக்குது. அப்போ +2 ஆட் பண்ணிங்கன்னா 10. அதே மாதிரி ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் 9. அது இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணிங்கன்னா 10. அப்போ இந்த ஸ்பீசஸ் எல்லாத்துக்குமே 10 அப்படிங்கிற எலக்ட்ரான் வந்து சேமாக இருக்கா? அப்போ அது எல்லாமே வந்து ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிம்போம். ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா என்ன? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. அப்போது இந்த 4 உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அது இன்னொன்று இருக்குது, அது பேர் ஐசோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் சேம் அட்டாமிசிட்டி இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் சொல்லுவோம். அது அட்டாமிசிட்டியும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஐசோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா N2 அண்டு CO. இதில் நல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னா N2 அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? 7 + 7 விச் இஸ் ஈக்குவல் டு 14. அதே CO எடுக்கும்போது கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14. கரெக்டாக? அப்போது நைட்ரஜனுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், N2க்கும் 14 இருக்குது, COக்கும் 14 இருக்குது. அப்போ இவங்க 2 பேர்த்துடைய எலக்ட்ரான் சேமாக இருக்குது. அதே மாதிரி இவனோட அட்டாமிசிட்டி என்ன? 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அட்டாமிசிட்டி 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன். ஸோ அட்டாமிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ அவங்களுடைய எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்குது, அட் த சேம் டைம் அட்டாமிசிட்டியும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஐசோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது நீங்கள் கெமிக்கல் பாண்டிங்கை தான் படிப்பீங்க, பட் இருந்தாலும் 2 ஸ்பீசஸ் கொடுத்து அந்த 2 ஸ்பீசஸ் உடைய எலக்ட்ரான் சேமாக இருந்தது அப்படின்னா
அவங்களுடைய பாண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ N2 எடுத்துட்டிங்கன்னா நைட்ரஜனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் இருக்கும். 1 பாண்ட், 2 பாண்ட், 3 பாண்டு. அப்போ அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர். இது நீங்கள் ஆக்சுவலி கெமிக்கல் பாண்டிங் தான் படிப்பீங்க. பட் இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ்க்கு சேம் பாண்ட் ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஐசோடோப்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற பொழுது இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஐசோடோப்ஸை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இவங்க எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். மாஸ் நம்பரை நான் A1, A2, A3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எர்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணி சயின்டிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது ஒவ்வொரு ஐசோடோப்பும் எர்த்துடைய க்ரஸ்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் அபண்டன்ஸை நான் இந்த ஐசோடோப்புக்கு X1 வச்சுக்கிறேன், இந்த ஐசோடோப்புக்கு X2 வச்சுக்கிறேன், அண்ட் இந்த ஐசோடோப்ஸ்க்கு X3 வச்சுக்கிறேன். மொத்தம் 3 ஐசோடோப்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த எல்லா பர்சன்டேஜ் அபண்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 அப்படிங்கிறது வரும். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறீங்க. பிகாஸ் உங்களுடைய எல்லா மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜ் மாஸ் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அவருடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு A1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஐசோடோப்புடைய மாஸ் நம்பர் இன்ட்டு அதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ், A2 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஐசோடோப்ஸுடைய மாஸ் நம்பர் அதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ், A3 அப்படிங்கிறது செகண்ட் ஐசோடோப்புடைய மாஸ் நம்பர் அண்ட் அதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் டிவைடட் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஸோ போரான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. போரானுக்கு 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா B10, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா B11. இதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் வந்து 90%, இதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 81%. நீங்கள் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும், இது X1 எடுத்துக்கோங்க, இது X2 எடுத்துட்டிங்கன்னா இவங்க 2 பேர்த்துடைய சம்மு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே என்ன வரும், 100 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் சால்வ் பண்ணும்போது இந்த இன்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இவங்களுக்கு அட்டாமிக் மாஸ், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இவனுடைய மாஸ் நம்பர் இன்ட்டு அதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ். அப்போ 10 × 19 ப்ளஸ் இவனுடைய மாஸ் நம்பர் இன்ட்டு பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் விச் இஸ் 81 டிவைடட் பை 100. இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 190 ப்ளஸ் ஸோ 81 18, ஸோ 918, 891 டிவைடட் பை 100. ஸோ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1810. ஸோ 2 பாயிண்ட் தள்ளி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 10.81. ஆப்ஷன் நம்பர் A இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஷின். இந்த நெக்ஸ்ட்டு கொஷின் மாதிரி இருக்கக்கூடிய மாடல் வந்து நிறைய பேர் டஃப்பாக நினைப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு இந்த 2 ஐசோடோப், அதாவது ஹெவியர் ஐசோடோப்புடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா என்ன, அட்டாமிக் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 ஐசோடோப்ஸ் தான் இருக்குது. ஒரு ஐசோடோப்புடைய மாஸ் நம்பர் 35, இன்னொரு ஐசோடோப்புடைய மாஸ் நம்பர் 37. அப்போ 2 ஐசோடோப்புடைய ஃபார்முலா A1 X1 ப்ளஸ் A2 X2 டிவைடட் பை 100. கரெக்டாக? இப்போ அட்டாமிக் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 35.5 இன்ட்டு 100. அந்த 100 இங்கே கொண்டு வந்துடுறேன் விச் இஸ் ஈக்குவல் டு A1 X1 ப்ளஸ் A2 X2. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3550. இப்போது A1உடைய வேல்யூ வந்து 35. அப்போ 35 இன்ட்டு X1. இப்போ ஹெவியர் ஐசோடோப் தானே கேட்குறான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இப்போது குளோரின் அப்படின்னு எடுத்திங்கன்னா குளோரினில் 2 ஐசோடோப் இருக்குது. ஒரு ஐசோடோப்புடைய வேல்யூ மாஸ் நம்பர் 35, இன்னொரு ஐசோடோப்புடைய மாஸ் நம்பர் 37.
அவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய அந்த ஐசோடோப்புடைய பர்சன்டேஜ் கேட்குறான். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன்னா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 கண்டிப்பாக நம்மளுக்கு வரணும். நான் போன கொஸ்டின்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போது ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸு. அப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 100 மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போது 35 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 37 இன்ட்டு எக்ஸு. அப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 3550 விச் இஸ் ஈக்குவல் டு 3500 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 37 இன்ட்டு எக்ஸு. இங்கே வந்து ஆக்சுவலாக 35 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போ 35 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் இங்கே 50 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 2x கரெக்டாக. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கான டிபிபி வந்து பார்த்தா உங்களுக்கு டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அதோடைய ஆன்சருக்கே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சால்வ் பண்ணி அந்த பிடிஎஃப் இல்லைனா இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.